நாமத்தினாலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்முடைய மாதாந்திர ஜெபக்கூட்டம் கர்மேல் ஜெப ஊழியங்கள் பெருங்குடி சென்னையிலே மாதாந்திர கூட்டத்திற்கு ஆரம்பமாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த அருமையான மாலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மை துதிக்கிறோம், உண்மை தோத்தரிக்கிறோம். தகப்பனே, இந்த வேலையில கூட உங்களுடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படியாக தகப்பனே நீர் கொடுத்திருக்கிற ஊழியத்தை செய்யும்படியாக நாங்கள் கூடி வந்திருக்கிற இந்த வேலையிலே தகப்பனே அப்பா நம்முடைய பிரசன்னம் எங்களிடத்திலே கடந்து வரும்படியாக நாங்கள் வேண்டி நிற்கிறோம். இந்த கூட்டத்திற்கு துவக்கம் முதல் முடிவு வரை தகப்பனே நீர் எங்களுக்கு முன்பாக சென்று எல்லாவற்றையும் ஒழுங்கும் திறமாக செய்ய ஞானத்தையும் பலத்தையும் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளிலே கூட இயற்கையை நீர் எங்களுக்கு சாதகமாக்கி தந்து அதற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீ பேராக ஆசீர்வதிங்க. வந்து கொண்டிருக்கிறவங்க வடை தரப்பட்டிருக்கிற எல்லாரையும் இந்த கருத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுக்கும்படியாக கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் பாட இருக்கிற பாடல், ஆராதனை வேலை, சங்கீதங்களின் பகுதி, தகப்பனை ஜெப வேலை மற்றுமாக தேவனுடைய வார்த்தைகளாக நாங்கள் கடந்து செல்கிற வேலையில உங்களுடைய கரம் எங்களோடு இருந்து விசேஷித்த ஞானத்தாலே அபிஷேகத்தாலே வரங்களாலே நிரப்பும்படியாக எங்களை அப்பா அபிஷேகிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த வேலையில கூட தகப்பனை எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க. தகப்பனே அப்பா சுவாச இயற்கை சாதகமாக இருக்க திரும்ப செய்யுங்க. அப்போ ஆடியோ சிஸ்டம் தகப்பனை மட்டுமாக ரெக்கார்டிங் எல்லா காரியங்களையும் கர்த்தரை பொறுப்பெடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து உடைய நாமம் மகிமைப்படட்டும். வரவேண்டிய அனைவரையும் கர்த்தரை கூட்டி சேர்க்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எல்லா தடைகளையும் நீக்கி கொடுங்க. உடைய நாமம் மகிமைப்படட்டும் தகப்பனே. அப்பா, இந்த மாதத்திலும் உடைய பிறப்பின் பண்டிகையை நாங்கள் கிறிஸ்துமஸ் ஆராதனையை நாங்கள் கொண்டாடுகிற வேளையில அப்பா, நாங்கள் நீர் பிறந்திருக்கிற இந்த மாதத்துல உடைய பிறப்பின் அர்த்தத்தை உணர்ந்து உண்மை துதிக்கிறவர்களாக சோத்தரிக்கிறவர்களாக இருக்க கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து உடைய நாமம் மகிமைப்படட்டும். உங்களை தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்டர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இந்த நாளில கூட கர்மேல் ஜெப ஊழியத்தில் நம்முடைய மாதாந்திர கூடுகைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்முடைய கர்மேல் ஜெப ஊழியங்கள் பெருங்குடி பகுதியிலே ஒவ்வொரு மாதமும் முதலாவது வியாழக்கிழமையிலே நாம் கூடி ஜெபித்து வருகிறோம். கடந்த மே மாதம் முதல் ஒவ்வொரு மாதமும் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நம்முடைய குடும்ப ஆசீர்வாத ஜெபம் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று நடைபெற்று வருகிறது. அநேகர் இதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறார்கள். இப்படியான இந்த ஊழியத்தை கர்த்தர் தொடர்ந்து செய்யும்படியான கிருபையும் தயவும் கொடுக்கும்படியாக நாம் இந்த நாளில் விசேஷித்து ஜெபிக்க போகிறோம். நம்முடைய பாடல் வேலைகளாக நாம் தொடர்ந்து இப்பொழுது பாடல் வேலைகளாக கடந்து செல்வோம். இந்த நாளில கூட மத்தியிலே சகோதரி ஜெனிலா மற்றும் ஷாலி அவர்கள் ஒரு பாடலை பாடி நம்முடைய பாடல் வேலைகளாக நடத்துவார்கள். நாளில் கூட கிறிஸ்துமஸ் காலத்திலே நாம் இருக்கிறபடினால இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நாம் கொண்டாடுகிற வேளையில சில கிறிஸ்துமஸ் பாடல்களை நாம் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். முதல் பாடலாக பக்தரே வாரும் ஆசையாவலோடும் நீர் பாரும் நீர் பாரும் இப்பாடலை வானோரின் ராஜன் கிறிஸ்து பிறந்தாரே இந்த பாடலை சந்தோஷமாக பாடலாம். அதற்கு அடுத்தபடியாக நான் மற்ற பாடலை பாடலாம். Saştangam Seyya
Yeah.
அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிற போதே நமக்கு சோர்வு உண்டாகவே இல்லை இல்லையா? அவர் நமக்கு புத்துயிர் தருகிற தேவனாய் இருக்கிறார், நம்மை உற்சாகப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார், நம்மோடு இருந்து வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார், சோர்வுகளை தூக்கி போடுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்ம தொடர்ந்து கத்திரை துதித்து நம்ம பாட போகிறோம். நம்ம திலேஷ் பிஷப் செல்லாம் அவர்கள் ஒரு பாடலை பாடுவார்கள். மத்தேயு 1:21 அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி இந்த வசனத்தின்படி நாம் இந்த பாடலை பாடுவோம். இதோ கண்ணீரை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவர் பெயர் இயேசு. இயேசு, இயேசு. கண்ணீரை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவர் பெயர்
பாலகனாய் பிறந்திருக்கிறார் என்ற நற்செய்தி அந்த நாட்களிலே ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு நற்செய்தியாக சொல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ரட்சிப்பை உண்டு பண்ணும்படியாக இந்த உலகத்திலே வந்தார். மனுக்குலம் அனைத்து பாவத்திலே மீறுதல்களினாலே சிக்கி தவிக்கிற வேளையிலே அவர் மீட்பை உண்டு பண்ணும்படியாக இந்த உலகத்திலே அவர் வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தொடர்ந்து பாட இருக்கிறோம். ஷெர்லி மற்றும் ஜெனிலா ஒரு பாடலை பாடுவார். என்னுடைய அன்பை நீங்களும் அந்த பாடலை பாடலாம். அண்ணாவை சிநேகத்தால் என்னை நேசிக்கிறீரையா, காரணத்தினால் என்னை ஏற்றுக்கொண்டீரே என்ற பாடலை பாடலாம். உங்களுடைய அன்பு பெரியது, உங்களுடைய இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, உங்களுடைய தயவு பெரியது என்று அவருடைய கிருபை நினைத்து நாம் பாடலாம். அண்ணாவி சிநேகத்தால் என்னை நேசிக்கிறீரையா, காரணத்தினால் என்னை ஏற்றுக்கொண்டீரே. அண்ணாவி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காரணத்தினால் என்னை ஏற்றுக்கொண்டீரே. உங்கள் அன்பு பெரியது, உங்கள் இரக்கம் பெரியது, உங்கள் கிருபை பெரியது, உங்கள் தயவு பெரியது. உங்கள் அன்பு பெரியது, உங்கள் இரக்கம் பெரியது, உங்கள் கிருபை பெரியது, உங்கள் தயவு பெரியது. அண்ணாவி சிநேகத்தால்
காரணத்தினாலே அவர் நம்மை இழுத்துக் கொண்டு இருக்கிறார். அவரை அன்றி இந்த உலகத்திலே நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தரை துதித்து நாம் பாடினோம். அடுத்தபடியாக நாம் ஆராதனை வேலைக்குள்ளாக கடந்து செல்ல இருக்கிறோம். நம்மத்திலே தினேஷ் சகோதரர்கள் ஆராதனை வேலை நடத்துவார். அதற்கு முன்பதாக நம்மத்திலே பாஸ்டர் விக்டர் வீரமணி ஐயா அவர்கள் நம்ம கர்மேல் ஜெப ஊழியர்களுக்காகவும் பெருங்குடி பகுதியிலே கர்த்தர் பெரிய எழுப்புதலை உண்டாக்கும்படியாக கர்மேல் ஊழியத்திற்காக கர்மேல் ஊழியத்தில் வருகிறவர்களுக்காக ஆசீர்வதிக்கப்படும்படியாகவும் ஒரு பாடலை பாடி அவர்கள் செபிப்பார்கள்.